இன்னைக்கு நான் என்ன பார்க்க போகிறேன்னா, எனக்கு இந்த விளையாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன விளையாட்டுனா கல்லாங்கா தான். இது சில பேர் தெரியும், பட் சில பேர் தெரியாது. ஆனால் எனக்கும் தெரியாதான். அப்புறமா எங்கள் அக்காலாம் விளையாட்டை பார்த்து நானும் கற்றுக்கிட்டேன். அப்புறமா இப்போ நானும் நல்லா ஆடுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த விளையாட்டு. இது இன்டோர் கேம்னால் அது நல்லா ஜாலியாக இருக்கும். நீங்களும் விளையாடி பாருங்கள். நான் இந்த கல்லை கர்நாடகாவிலேருந்து பறிக்க வந்தேன். எங்கள் அம்மா ஒரு கர்நாடகா. அங்கே வீட்டு எதிர்க்க கர்நாடகாவில் வசிப்பார். வீட்டு எதிர்க்க வேலை வீடு கட்டியிருந்தாங்க. பட் ஆனால் அவங்க அதில் பாம்பெல்லாம் பெருக்க சொல்லிட்டு இன்னும் யாருமே வேலை செய்யல. அவங்க ஒரு காலி பிளேஸ் கிரவுண்ட் மாரி இருக்கும். அவங்க கல் மண் எல்லாம் கொட்டி வச்சுருந்தாங்க. அப்புறம் செடி மரம்லாம் வளர்ந்துருக்கு. அங்கே குட்டி குட்டி கல்லாம் கொட்டி வச்சுருந்தாங்க. நல்லா இருக்குது கல்லெல்லாம். இதை பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு. கட்டிடலாம். எத்தனை பேர் வேணாலும் ஆடலாம். ஆனால் இவ்வளோ கல்லை வச்சு நானே உனக்கு ஆடி கட்ட போகிறேன். இதுக்கு பேர் தான் ஸ்விம்மின்னு சொல்லியிருந்தோம். ஒன்று நிற்கக்கூடாது. அது முக்கா. என் கையில் 4 வந்துருக்கு. நானே தெரியல. அந்த 4 ஸ்ட்ரைட்டாக நின்றுல அதனால் வளைக்கு நான் மட்டும் ஒன்றே அரசு மறுபடியும் நானே செஞ்சுக்கிறேன். அப்படியே அதே மாதிரி நின்றுருக்கு 4 ஃபஸ்ட்டு எப்படியோ எனக்கு பரவாயில்ல நினச்சிடலாம். இப்போ நாங்கள் ஊரில் 4 நாளாக எடுத்துப்போங்க. வில்லேஜ் சைட்லலாம் 4 நாளாக எடுத்துச்சு. அது ஒரு உண்டி. ஆனால் இந்த தமிழ்நாட்டில் சென்னையில் 2 எடுத்துச்சா அது ஒரு உண்டின்னு சொல்லுவாங்க. 2 எடுத்துக்கலாம். சும்மா நான் எப்படி ஆரம்பிச்சிட்டேன் சொல்கிறேன். சிலிங்கிச்சு தேத்தனா சிலிங்கிச்சு 2 சிலிங்கிச்சா 3வது வாட்டி சிலிங்கிச்சு 2 எடுத்துச்சு. இந்த கையில் முடிய மாட்டேங்குது. நிறைய வரல. இருக்குது. 5ஆம் நம்ம ஃபுல் காயின்ஸ் வச்சு எல்லாத்தையும் ஆடிட்டோம். நெக்ஸ்ட்டு என் பேர் எங்கள் ஆப்போனண்ட்டை கூட்டினார. அவங்க ஸ்கூல்லேருந்து வந்திருக்க மாட்டா. அதில் நம்ம அப்போ ஈவினிங்காக 6 o'clock விளையாடும்போது நான் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிவிடுறேன். இப்போ நம்ம 5 கல் 5ஆம் ஆடலாம். 1 2 3 4 5. இந்த கல் எடுத்து வச்சிடலாம். நல்லா கல்லாகி பார்த்து தெரிஞ்சிட்டோம். 5ஆம் ஆடில் 5 கல் எடுத்துக்கிட்டோம். ஒன்றா எடுக்கணும் ஃபஸ்ட்டு. இது மட்டும் பக்கத்தில் நல்லா ஈஸியாக இருக்குது. தள்ளினே இருக்கலையா இது ரொம்ப நல்லா சிவங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பொடினால 3ஆங்கா 4ஆங்கா எப்படி இருந்திருக்கு. இது அப்பப்போ ஆடுறது டேஞ்சரஸ் தான். அப்பப்போ கை பாடும். இப்போ குட்டி குட்டி கல்லையாலோ பெரிய பெரிய கல்லையாலோ குட்டி குட்டி கல்லாடும் போது வலிக்காது. பெரிய பெரிய கல் சாப்பாடு கல்லாம் கை ரொம்ப வெறியும். நான் 5ஆம் நான் இந்த 4ஆவது எனக்கு வரவே வராது. பிடிக்குதெல்லாம் போச்சு. நான்
கரெக்டாக இருக்குதுல்ல. இப்போ வந்து இப்போ பாருங்கள், நான் நாளைக்கு ஒன்றா சேர்த்துட்டேன்னா இப்போ பிடிச்சிட்டேன்னா பிடிச்சிடுவேன். நான் இதுலேயே விட இப்படி பிடிக்கிட்டா கொஞ்சம் கஷ்டம். பிடிச்சிட்டேன். சுகர் ஏதாச்சும் சூஸ் பண்ணுங்கள் நீங்களே. நானே எனக்கு டஃப்பாக இருக்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டேன். அதை விட்டுட்டு மற்ற எல்லாமே இது பண்ணிடுவேன். இங்கே இருக்குது போட்டேன். கொக்குப்பிடி மாறடி சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து இது பிடிச்சிடணும். நெக்ஸ்ட் சின்ன ரெடி செஞ்சு பிடிக்கணும். வந்து ஒன்று மட்டும் நம்ம தள்ளி விட்டுணும். கொக்கு பிடியா மாறடியாக கேட்பாங்க. கொக்கு பிடி தான் வச்சு இது பிடிப்போம். வந்து இதே மாறடினா வந்து இப்படி அடிப்போம். இப்போ வந்து நம்ம நாங்கள் ஊரில் எப்படி ஆடுவோம், கர்நாடகாவில் வந்து வில்லேஜ் சைடு விளையாட்டு ஆடுவாங்க. இப்போ வந்து எங்களுக்கு இங்கே கல் வந்து இப்போ வச்சு இப்படி புஷ்டனா மாறடி ஃபஸ்ட் வச்சு அடிக்க சொல்லுவாங்க. அது எதுவும் சொல்லுவாங்க மடி 1 மத்தாப்பு 2 அப்படி சொல்லுவாங்க. ஆனால் வந்து நான் என்ன பண்ணுவேன், நான் அப்படி புஷ்டனா இப்படி 10 வாட்டி அடிப்பேன். அதுதான் நல்லா ஆடுவேன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். யார் யாருக்கெல்லாம் இந்த கேம் ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். ஓகே பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். யார் யாருக்கெல்லாம் கலாங்க பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. பிடிக்கிறவங்க மறக்காமல் ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஆட தெரியாதவங்க ப்ளூ கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்று வந்துடுவேன். நெக்ஸ்ட் என்ன சேலஞ்ச் பண்ணான்னு சொல்லுங்கள். பாய் பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் பாய்.